கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். வசனத்துக்குள்ளே போகலாம். எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரையும் நான் வாசிக்க போகிறேன். சாரி, ரொம்ப சந்தோஷம். உங்களை கர்த்தர் வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஜோமனினும் பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் அருமையான அக்காவுக்காய் தம்பிக்காய் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு எங்கள் மத்தியில் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற உம்முடைய பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவங்க மேலே உங்கள் ஆசீர்வாதம் இருக்கட்டும். இந்த ஆலயத்தினுடைய சம்பூர்ணம் அவங்க வாழ்க்கையில் நிறைவாக இருக்கட்டும். ஆலயத்தினுடைய மேன்மையை அவங்க வாழ்க்கையில் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உட்காருங்க. நல்லா கைத்தட்டி அவங்கள நான் வரவேற்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து சத்தமாக வாசிப்போம். எபேசியர் 4:30 எல்லாம் 4:30 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அடுத்த வசனம், சகலவித கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. அடுத்த வசனம், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாக இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. நல்ல சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. மன்னிப்பு இல்லை மன்னித்தல் என்கிற தலைப்பில் இன்னைக்கு உங்கள் கூட நான் பேசுகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. மன்னிப்பது என்பது என்ன? பிறர் செய்த தவறுகளை மறப்பதே மன்னிப்பு. சில செய்த தவறுகளை மறப்பது, அதாவது நம்ம மன்னிச்சிருவோம், ஆனால் என்ன செய்ய மாட்டோம்? மறக்க மாட்டோம். ஆனால் பிறர் செய்த தவறுகளை மன்னிப்பது, அதாவது மன்னிப்பது தான் மறப்பது தான் உண்மையான என்னச்சுன்னா நம்ம மன்னிப்பு. அடுத்து இந்த மனசுக்குள்ள கசப்பு, இந்த கோப உணர்வு, இதெல்லாம் கடந்து போகிறோம் பாருங்கள். இதெல்லாம் வச்சுக்கிடாமல் இதெல்லாம் கடந்து போகிறோம் பாருங்கள். மற்றவங்க மேலே இருக்கிற கசப்பு, மற்றவங்க மேலே இருக்கிற கோபம், இதெல்லாம் நம்மக்கிட்ட இருந்து இல்லாமல் இதை விட்டு தாண்டி போகிறோம் பாருங்கள். அதுதான் மன்னிப்பு. அந்த பழி வாங்குதல், எண்ணத்தை விட்டு விடுவது மன்னிப்பு. எனக்கு அதை செஞ்சுட்ட, எனக்கு தீமை செஞ்ச, எனக்கு என்னச்சுன்னா பொல்லாப்பு செய்த, எனக்கு என்னச்சுன்னா என் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருந்த, நானும் என்ன சொல்லுவாங்கள்ல, நான் ஒரு அதாவது நீங்கள் எத்தனை அடி அடித்தா நான் ஒரு அடி நான் அடிக்காமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த பழி வாங்குகிற எண்ணம் அதை விட்டு விடுவது தான் என்னச்சுன்னா மன்னிப்பது. அது இந்த உலகத்தில் ஒரு சிறந்த ஒரு என்னச்சுன்னா குணம், ஒரு மேன்மையான குணம் என்னென்னா மன்னிக்கிற குணம். இது தெய்வீக குணம். இது எப்படிப்பட்ட குணம்? சத்தமாக சொல்லுங்கள். உங்களுக்கு தெய்வம்னா பிடிக்காதோ? தெய்வீக குணம், அதான் மன்னிப்பு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. இதனால் நமக்கு என்ன? இந்த மன்னிக்கிறதுனால என்ன கிடைக்கும்? இந்த மன்னிப்பதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, மனதில் ஏற்படும் காயம் ஆற்றப்படும். அதாவது நம்ம மனசில் இன்னொருத்தர் செஞ்ச ஒரு காயம், அது என்னச்சுன்னா உள்ளே இருக்கும். ஒரு புண்ணு இருந்ததுன்னா அந்த புண்ணை என்ன செய்யணும்? சொல்லுங்கள், என்ன செய்யணும்? ஆற்றணும். ஆற்றலாம் என்ன செய்யும்? அந்த புண்ணு படுறோம், அப்படி தானே? அப்போ நம்ம மனசில் ஏற்பட்ட இந்த மன காயம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மனக்காயம் ஆறிடும். நீங்கள் மன்னிக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா, அது படராமல், அதை சொல்லுவாங்களா, அது புகைஞ்சிக்கிட்டே இருக்குது. அது ஒரு நாள் என்ன செய்யும்? டப்புன்னு பிடிச்சி பற்றி எரியும். இந்த மனசில் இருக்கிற காயம் ஆறும், அது புகையாது, அது ஆறும். அதான் மன்னிக்கிறனால ஏற்படுகிற உங்கள் மனசில் இருக்கிற காயங்கள் ஆற்றப்படும். அடுத்து அது மட்டும் இல்லை, கசப்பான நினைவுகள் தான் உங்களுக்கு விடுதலை. சிலவங்க செஞ்ச காரியம் அப்படியே நம்ம மனசுலேயே இருக்கும். அந்த மனசில் இருக்கிற அந்த என்னச்சுன்னா கசப்பான காரியம், இதை பார்த்திங்கன்னா அவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் அதனால் என்னச்சுன்னா அந்த காரியத்தை உங்கள் மனசிலே வச்சுக்கிட்டு உங்கள் சமாதானத்தை இழந்துட்டீங்க, உங்கள் சந்தோஷத்தை இழந்துட்டீங்க, நீங்கள் போக வேண்டிய எல்கையை அடைய முடியாதபடி உங்களுக்கு அது தடையாக இருக்குது. அது உங்களுக்கு ஒரு நொகை மாதிரி. அந்த கசப்பு என்னச்சுன்னா நினைவுகள் உங்களை என்னச்சுன்னா விட்டு மாறலை. இதனால் நீங்கள் டென்ஷன் ஆகுதுங்க. இதனால் நீங்கள் என்னச்சுன்னா ஒரு மாதிரி மற்றவங்ககிட்ட ஒரு அன்பு செலுத்த முடியாமல் எல்லாத்தையும் அந்த கசப்பு உணர்வுகள் என்னச்சுன்னா நீங்கள் மன்னிச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த கசப்பான நினைவுகள் உங்களை விட்டு மாறிடும். அல்லேலூயா. இது கசப்பு அப்படின்னு சொன்னால், ஒரு பால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பாலில் ஏதாவது ஒரு என்னச்சுன்னா ஒரு விஷத்தை லைட்டாக அப்படியே ஊற்றுறீங்க. அந்த விஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றும் பொழுது என்னாகும்?
இதே மாதிரி தான் அந்த கசப்பு நமக்குள்ளே இருந்தால் அது ரொம்ப இதாயிரும். அப்போ இந்த கசப்பு நம்மளை விட்டு மாறணுமா, இந்த அந்த அந்த எண்ணங்கள் மாறணும்னா நீங்கள் மன்னிச்சிருங்க, அது உங்களை விட்டு மாறிடும். ஆமாம், அல்லேலூயா. இன்னொன்று இருக்குது, மன அழுத்தம். என்னது? நீங்கள் மன்னிக்கலை அப்படின்னு சொன்னீங்க, மன அழுத்தம் உங்களுக்குள்ளே அது உங்களை ரொம்ப டிப்ரெஷனை வச்சிடும். அப்படி உங்களை என்னச்சுன்னா அப்படி ஒரு குண்டி குறுகி போக வச்சிடும். இந்த கவலை நம்மளை எலும்புரிக்காக்குன்னு சொல்லியிருக்கு. இந்த மனத்தில் இருக்கிற கவலை இருக்குது பாருங்கள், அது என்னச்சுன்னா மறையணும், அது உங்களை விட்டு மாறணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா அது உங்களை விட்டு மாறிடும். இல்லையா? அப்போ மன்னிக்கிறதுனால இன்னொன்று என்னச்சுன்னா உங்கள் இருதயம் ஆரோக்கியம் அடையும். என்னது? ஒரு பாரம் உங்களுக்குள்ளே என்னச்சுன்னா அவங்க செஞ்ச காரியத்தை நினச்சி அப்படி பாரம். நீங்கள் மன்னிச்சிருங்க, உங்கள் இருதயம் என்னச்சுன்னா லகுவாக மாறிடும். ஹார்ட் அட்டாக் எதுக்கு வருது அதிகமாக? சொல்லுங்கள். சும்மா இருந்தால் வந்துடுமா? ஏன் வருது? ஒரு அழுத்தம். என்னது? ஒரு அழுத்தம். ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் அவர் என்னச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கிறார். அவரை பார்க்கறதுக்காக நான் போகிறேன். அவரை பார்க்க அங்கே போகும்பொழுது அவர் என்ன செஞ்சால் என்னை பார்த்தோன்னே அழுகிறாரு. ஒன்றாவது அவர் ஹார்ட் பேஷன், அவர் படுத்துருக்கிறார். அவர் என்னை பார்த்தோன்னே அழுகிறாரு. நான் சொன்னேன், ஏன் அழுகிறீங்க அப்படின்னு அவரை போய் அந்த பெட்டோடு என்னச்சுன்னா அழாதீங்க அப்படின்னு கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இருக்கிறேன். அவர் சொல்லுறாரு, என் பெத்த பிள்ளை என்னை இப்படி கேட்டுட்டானே. அப்போ அவருக்கு ஹார்ட் அட்டாக் எப்படி வந்தது? தான் பெத்த பிள்ளை என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டான். என் பெத்த பிள்ளையே எனக்கு அது இந்த மன அழுத்தத்தை கொடுத்து அவர் என்னச்சுன்னா ஒரு வாரம் அதை நினச்சிட்டே இருந்து நெஞ்சில் அடிச்சு அழுதாராம். அது கடைசியில் என்னாச்சுன்னா அவர் ஹார்ட் அட்டாக்கில் வச்சுட்டு. அப்போது உங்களுக்கு இது ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கணுமா? மன்னிச்சிருங்க. உங்களுக்கு சிலவங்களுக்கு வந்த மாதிரில உட்காந்துருக்கு, வராமல் இருக்குன்னு மன்னிங்க. இல்லையா? ஆமாம், இருதயம். அது மட்டும் இல்லை, உறவுகளை மன்னிக்கிறதுனால உறவுகள் பலப்படும். மன்னிக்கிற உறவுகள் என்ன செய்யும்? கெட்டு போகாது, சீர்கெட்டு போகாது, உடஞ்சி புரோக்கன் ஆகாது. அது என்னச்சுன்னா உறவுகளை பலப்படுத்தும். இது மட்டும் நல்ல சூழ்நிலை உங்கள் குடும்பத்துக்குள்ளே வரும். உங்கள் குடும்பத்துக்கு என்ன வரும்? உங்கள் குடும்பம் இருக்கட்டும், உங்கள் வேலையாக இருக்கட்டும், அந்த எந்த இடமா இருக்கட்டும், நீங்கள் மன்னிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் சூழ்நிலைகள் ரொம்ப சாதகமாக நல்லா அமையும். எனவே மன்னிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அவர் கற்றுக் கொடுத்து மட்டுமில்லை, அவர் செஞ்சதை செய்யணும்னு சொன்னார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மன்னிச்சார். எப்படி மன்னிச்சார்? லூக்கா 23:34 பாருங்கள். லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். எவர்களை பார்த்து மன்னின்னு சொன்னார்? இயேசுவை பார்த்து. 33 பாருங்கள், 2 கல்லனுக்கு நடுவில் அவரை ஒரு கல்லனை போல அடித்தாங்களாம். தன்னை ஒரு கல்லன் என்று என்னச்சுன்னா கல்லனுக்கு நடுவே கல்லனாக தன்னை சித்தரித்தவங்களை பார்த்து இவங்களை மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னார். அதுலேயே நீங்கள் கடைசியில் பாருங்கள், 33 கடைசியில் அவருடைய இடது பக்கத்தில் குற்றவாளியும் அவர் என்னச்சுன்னா வலது பக்கத்தில் குற்றவாளி சிலுவையில் என்ன செய்தாங்க? அறைந்தார்கள். இயேசுவை சிலுவையில் அரைஞ்சாங்க. அமித்தோத்திரம். குற்றவாளிகளுக்கு நடுவே இயேசுவையும் சிலுவையில் அரைஞ்சாங்க. தன்னை ஒரு குற்றமும் செய்யாத ஒரு நபரை அமிஸ்தோத்திரம் அந்த இவன் சொல்லுகிறான், யூதாஸ் சொல்லுகிறான், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் அப்படிங்கிறான். பிலாத்து சொல்லுகிறான், இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணவில்லைங்கிறான். ஏரோது சொல்லுகிறான், அவர் குற்றம் ஒன்று செய்யவில்லை என்று சொல்லுகிறான். அமிஸ்தோத்திரம். அந்த பிலாத்துடைய மனைவி சொல்லுகிறார், அவர் ஒரு நீதிமான், அவருக்கு ஒன்று செய்யாது என்று சொல்லுகிறார். அமிஸ்தோத்திரம். அவர் சிலுவையில் அறிந்த என்னச்சுன்னா 100க்கு அதிபதி சொல்லுகிறார், அவர் நீதிமான் என்று என்னச்சுன்னு சொல்லுகிறார். இப்படி அவரை குறித்து என்னச்சுன்னு ஸ்தோத்திரம், நீதிமான், அவர் என்னச்சுன்னு ஸ்தோத்திரம், குற்றமற்றவர், அவர் எந்த விதமான என்னச்சுன்னா அந்த கல்லன் ஒருவன் சொல்லுகிறான், இவர் எந்த விதமான தகாத காரியம் ஒன்றும் நடப்பிக்கவில்லை என்று சொல்லுகிறான். இயேசு சொல்லுகிறார், உங்களில் யார் என்னை குற்றவாளி என்று தீர்க்க முடியும் என்று ஆண்டவர் என்ன சொன்ன கேட்கிறார். அவ்வளவு சுத்தமுள்ள பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வத்தை குற்றவாளிகளுக்கு சமமாய், குற்றவாளிகள் நடுவாய் குற்றமாய் என்னச்சுன்னா அவரை என்னச்சுன்னா கொலை செய்த பொழுது, அது மட்டுமல்ல வசனம் என்ன சொல்லுது, 34 வாசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய வஸ்திரத்தை கலத்தி அதை சீட்டு போட்டார்கள் என்று வாசிக்கிறோம். அவரை நிர்வாணப்படுத்தினார்கள்.
நிர்வாணப்படுத்தி அவர் என்னச்சுன்னா அவலட்சணமான ஒரு கோலத்திற்குள்ள அவமானப்படுத்தினவர்களை பார்த்து இவர்களுக்கு மன்னி என்று சொன்னார். 35 வாசிக்கிறோம், அவர்களை இகழ்ந்தவர்களை பார்த்து, கேலி பண்ணினவர்களை பார்த்து, கிண்டல் பண்ணினவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார் மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். 36 வாசிக்கிறோம், தாகத்துக்கு அமைத்தோத தாகமா இருக்கிறேன்னு சொன்ன இடத்துல அவன் காடியை கொண்டு வந்து கொடுத்தான், கசப்பான காடியை கொடுத்தான். அவனை பார்த்து சொல்லுகிறார் இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறார். 37 வசனத்தில் பாருங்க, அவரை பரியாசம் பண்ணினார்கள். அவனை ரட்சித்து அவன் ராஜாவானால் அவன் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். குட்டினார்களாம், காரி துப்பினார்களாம். ஸ்தோத்திரம். அவரை என்ன சொன்ன ஸ்தோத்திரம், அவ்வளவு என்ன இந்த அவமானம் அடைந்த நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் பாதிக்கப்பட்ட நிலைமையிலையும் ஆண்டவரே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று இயேசு சொன்னார். அதே ஆண்டவர் தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் மன்னிப்பது போல என்னை பின்பற்றி வருகிற, என்னை என்ன சின்ன ஸ்தோத்திரம் நேசிக்கிற, என்னிடத்தில் அன்பு செலுத்துகிற, என்னை ஆராதிக்கிற, என்னை என்ன சின்ன பின்பற்றி வருகிற நீங்களும் பிறரை மன்னிக்கணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. யாரை மன்னிக்கணும் ஆண்டு சொல்லியிருக்கிறார். வேதத்தில் பாருங்க, கொலோசியர் 3:13 வாசிக்கும் பொழுது, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஆண்டோடைய வசனம் சொல்லுது. கொலோசியர் 3:13 ஸ்தோத்திரம் பாருங்க, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் நீங்கள் என்ன செய்யுங்க, மன்னிங்க. இன்னொருத்தர்கிட்ட உங்களுக்கு குறைபாடு இருக்கா? ஸ்தோத்திரம். அவங்க இப்படிப்பட்ட காரியத்தை எனக்கு செஞ்சுட்டாங்க, இப்படிப்பட்ட காரியத்தை எனக்கு வேதனைப்படுத்திட்டாங்க, என்னுடைய ஆசீர்வாதத்தை தடுத்துட்டாங்க, என்னை அவங்க கேவலப்படுத்திட்டாங்க. உங்களுக்கு இன்னும் ஒருவர் மேலே குறைபாடு உண்டானால் நீங்கள் அவங்களை என்ன செய்யணுமா, அவங்க செஞ்சதுக்கு நான் பழி செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடாதா? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் நீங்கள் என்ன செய்யணும், மன்னிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதைத்தான் தேவன் கற்றுக் கொடுத்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். வேதத்தில் சில காரியத்தை அந்த மன்னித்ததை குறித்து உங்களோடு கூட இன்னும் சில காரியத்தை உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லுகிறேன். வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா லூக்கா 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே இளைய குமாரனை குறித்து வாசிக்கிறோம். இளைய குமாரன் என்னச்சுன்னா அப்பா கிட்ட இருந்து சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு அவன் தனியாக போய் என்னச்சுன்னா தூர தேசத்தில் போய் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணிட்டான். அப்படி துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி எல்லா ஆஸ்தியும் செலவழிந்து போச்சு, தனிமையாக விடப்பட்டான். இப்போ அவனுக்கு ஒரு புத்தி வருது, அவன் போய் சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இல்லை, அவனுக்கு ஒரு நினைவு வருது. என்ன நினைவு வருது, எங்கள் அப்பா வீட்டில் நல்ல வேலைக்காரங்களுக்கு கூட நேர்த்தியான சாப்பாடு, ஆனால் நானும் பசியினால் வாடுகிறேன், நான் பரத்துக்கு விரோதமாகவும் என் தகப்பனுக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேன், என் தகப்பனிடத்தில் போவேன், அவரிடத்தில் என்ன மகன் என்றல்ல வேலைக்காரன் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று நான் கேட்பேன்னு சொல்லி அவன் சொல்லிட்டு என்னச்சுன்னா எழுப்பி மனம் திரும்பி உணர்வடைஞ்சு வாரான். வந்த உடனே அங்கே என்ன நடக்கு, 20ஆம் வசனம் பாருங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே, தூரத்தில் சொல்லுங்க, தூரத்தில் அவனுடைய தகப்பன் ஸ்தோத்திரம் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவன் என்ன செய்தான்? ஆமென், அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லுதேன், தோத்திரம். உங்கள் பிள்ளைகளை அவங்க கண்டிப்பாக என்னச்சுன்னா உங்களுக்கு பாதிப்பை உண்டாக்குவாங்க. ஸ்தோத்திரம். கண்டிப்பாக நம்ம பிள்ளைகளை நமக்கு பாதிப்புகள் வரும். ஆனால் பாதிப்பு வந்தனால தயவு செய்து சொல்லுகிறேன், தேவ பலிபீடத்திலிருந்து உங்களை பார்த்து என்னச்சுன்னா நான் சொல்லுகிறேன், வாழ்க்கையில் அனுபவிக்கிறனால சொல்லுதேன், தயவுசெய்து உங்கள் பிள்ளைகளுக்கு சாபம் போடாதீங்க. நீங்கள் பெத்தெடுத்த பிள்ளை, நீங்கள் பெத்தெடுத்த பிள்ளைக்கு நீங்கள் சாபம் போட்டுறாதீங்க. உங்கள் பிள்ளை என்னச்சுன்னா ஒரு காலத்தில் நம்ம பிள்ளை நமக்கு என்னச்சுன்னா சில வேதனையில் கொடுக்கும், சில கஷ்டம் நம்ம பிள்ளைகளால் நம்ம சகிக்க வேண்டியிருக்கோம். நம்ம பெத்த பிள்ளை காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான். ஆனால் ஒரு நாளும் நீங்கள் பெத்த பிள்ளையாக இருந்தால் நீங்கள் சாபம் போடக்கூடாது. ஆமே. ஏன் சொல்லுதேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் என்னச்சுன்னா நாங்கள் 6 பிள்ளைகள்.
2 என்னச்சுன்னா ஆண் மக்கள், 4 என்னச்சுன்னா பெண் பிள்ளைகள். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான். அங்கே எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா அவன் சம்பாத்தியத்தில் ரொம்ப கெட்டிக்காரன். நல்ல சம்பாத்தியம் பண்ணுவான். இன்றைக்கும் ஒரு நாளைக்கு என்னச்சுன்னா இன்றைக்கி ஒரு நாள் 1000 ரூபாயிலிருந்து 3000 ரூபா வரை ஒரே நேரத்தில் சம்பாதிப்பான். அவ்வளவு சம்பாதிக்கிறேன். ஆனால் அவனை என் முன்னால் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. பிச்சைக்காரன் தோற்று போயிடுவான். அவனுக்கு என்னச்சுன்னா அவனுக்கு நல்ல ஒரு கல்யாணம் முடித்து கொடுத்தாங்க. கல்யாணத்தில் வாழ முடியலை. அடுத்து என்னச்சுன்னா கொஞ்சம் வருஷம் கழிஞ்சு அவன் இன்னும் தனியாக தானே இருக்கிறான். இன்னும் ஒரு கல்யாணம் முடித்தாங்க. அதோடு வாழ முடியலை. எங்கள் வம்சத்திலேயே குழந்தை இல்லை அப்படின்னு யாருக்குமே இருந்ததே இல்லை. ஆண்டவர் அந்தந்த காலத்தில் எங்கள் எல்லா சந்ததிகளுக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தா. எங்கள் அண்ணனுக்கு சந்ததியே இல்லை. ஏன் தெரியுமா? எங்கள் அண்ணன் எங்கள் அம்மாவை பண்ண சித்திரவை, அவன் பண்ணின கொடுமை, அவன் பண்ணின நினச்சினா அந்த எங்கள் அம்மாவை ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு நான் போகிறேன். அப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் அம்மா என்னச்சுன்னா வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்து நான் உட்காந்துருக்கும்போது என் கையில் இந்த உச்சி முடி என்னச்சுன்னா அப்படி தானே. நான் சொன்னேன், என்னம்மா முடி ரொம்ப எங்கள் அம்மாவுக்கு நல்ல முடி, என்னம்மா முடி ரொம்ப கழிஞ்சிட்டான்னு கேட்டேன். ஆமாடா ஆமாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அழுதுட்டு சொல்லுதாங்க, உங்கள் அண்ணன் செஞ்ச வேலை அன்னைக்கு என்னை மட்டும் அந்த பக்கத்தில் இருக்கிற என்னச்சுன்னா அந்த பையன் மட்டும் பிடிக்கலைன்னா என்னை கொன்று போட்டிருப்பான்டா. இந்த அம்மா எப்படி தன்னுடைய பிள்ளைய ஆசீர்வதிக்க முடியும்? அந்த அம்மாவுடைய மனசிலிருந்து எவ்வளவு பாரம் வெளியில் வந்திருக்கும். இவனுடைய உபத்திரம் தாங்காமல் தான் எங்கள் அம்மா அப்பா என்னச்சுன்னா ஒரு தூரமாக என்னச்சுன்னா போகணும் அப்படிங்கிறதுக்கா இருக்கிற வீட்டை விட்டுட்டு தூரம் வந்து ஒரு வீட்டை கட்டி அதில் குடியிருந்தாங்க. ஆனால் இவன் செஞ்ச என்னச்சுன்னா காரியம் எங்கள் அம்மாவை அப்பா ரொம்ப பாதிச்சிட்டு. ஆனால் எங்கள் அம்மா அவனை நேசித்தாலும் அரவணைச்சாலும் அந்த வேதனையில் எங்கள் அம்மா போட்ட அந்த சாபம் இருக்கு பாருங்க, அவன் வாழ்க்கையை பாதிச்சிட்டு. அவனுக்கு சந்ததி இல்லை, வாழ்க்கை இல்லை. ஒரு பிச்சைக்காரன் தோற்றத்தை போல் அவன் வாழ்க்கை எனக்கு. தயவுசெய்து பெற்றோரை உங்களை பார்த்து சொல்லுதேன், உங்கள் பிள்ளைகள் என்ன தான் பண்ணாலும் உங்கள் வாயை திறந்து நீங்கள் உண்மையாக ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையாக இருந்தால், நீங்கள் உண்மையாக ஆண்டருக்கு பயந்திருந்தா உங்கள் பிள்ளைகளை சாபத்தை கொடுக்காதீங்க. உங்கள் நிமித்தம் உங்கள் பிள்ளைகளுக்கு சாபம் வந்துடக்கூடாது. எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க, ஆனால் எங்கள் அண்ணன் இன்னும் சாபத்தில் இருக்கிறான். நீங்கள் என்னச்சுன்னா உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிடும், உங்கள் சந்ததிகள் என்னச்சுன்னா அதை நினச்சி உங்களை சபிச்சிடக்கூடாது. யாருக்கு சாபம்? நம்ம பிள்ளைங்க. என்னைக்கு நம்ம பிள்ளைங்க ஒரு நாள் ஆசீர்வாதமாக மாறுவாங்க. உங்கள் வாயிலேருந்து எப்பவுமே ஆசீர்வாதம் தான் வரணும். அதே மாதிரி நான் திருப்பி ஒன்று போடுவேன், உங்கள் அம்மா அப்பா உங்களை சபிக்கிற மாதிரி, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்களை சபிக்கிற மாதிரி பிள்ளைகளாகிய நீங்கள் யாரும் நடக்கக்கூடாது. அவங்க கிட்ட இருந்த சாபத்தை அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்க பழகணும். அவங்ககிட்ட ஒரு நாள் சாபத்தை வாங்கிறாதீங்க. எங்கள் அண்ணனை காட்டில் எனக்கு திறமை இல்லை, அவன் நல்ல ஹார்ட் ஒர்க்கர். நான் அப்படியெல்லாம் இல்லை, நான் எல்லாத்துலேயும் குறைபாடு உள்ளவன் தான். ஆனால் இன்றைக்கி நான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் என்ன? எங்கள் அம்மா அப்பாவுடைய பிளஸ்ஸிங். நான் சொல்ல நீங்கள் எவ்வளோ பெரிய கில்லாடியாக இருக்கும், நீ எல்லாம் படித்த ஒரு பெரிய மேதையாக இருந்துக்கும், இவனை படிப்பில் ரொம்ப கெட்டிக்காரன் இல்லை கெட்டிக்காரி, உனக்கு நல்லா என்னச்சுன்னா நான் படிக்கனாலும் நல்லா ஒரு பெரிய என்னச்சுன்னா ஜாப்புக்கு வந்துடுவேன், என் குடும்பம் நல்லா இருக்கும், நினைக்கவே நினைக்காது. உங்கள் அப்பா அம்மாவுடைய பிளஸ்ஸிங் உனக்கு இருந்தால் தான் விண்ணவருடைய பிளஸ்ஸிங் உன் மேலே வரும். இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம பெத்தெடுத்தவங்களே என்னச்சு நம்மளை ஆசீர்வதிக்கலைன்னா அவங்க எப்படி ஆசீர்வதிப்பார்? ஆசீர்வதிக்கவே மாட்டார். அந்த வசனம் உனக்கு வேஸ்ட்டாக தான் போயிடும். அவர் ஆசீர்வதிக்கிறன்னா நீங்கள் என்னச்சுன்னா உங்கள் பெற்றோர்கள் என்னச்சுன்னா ஒரு நாள் உங்களை சாபத்துக்குள்ளே உங்களை வாய் திறந்து ஏதோ இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை உங்கள் அப்பா அம்மாவுக்கு அதோடு இன்னொன்று சேர்ந்துக்கிறேன், மாமன் மாமிக்கு ஏதாவது என்னச்சுன்னா அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா நீங்கள் என்னச்சுன்னா அவங்ககிட்ட போய் என்னச்சுன்னா ஒப்புரவாகுங்க, உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். மன்னிக்கிறனால என்ன ஆசீர்வாதங்கிறத நான் உங்களுக்கு பின்னால் சொல்லித்தரேன். அந்த காயத்தோடு உங்கள் லைஃப் என்னச்சுன்னா ஓட்டாதீங்க. எதா இருக்கட்டும்
நான் இன்றைக்கி ஆராதனைக்கு இங்கே லேட்டாக தான் வந்தேன். நான் வந்த காரியம்னா, நம்ம அங்கே சென்ட்ரல் சர்ச் ஒன்று நடத்திட்டு இருக்கிறோம். போன வாரம் என்னச்சுன்னா வில்மட்டுக்கிட்ட அவர் என்னச்சுன்னா கொஞ்சம் சபையை பற்றி கொஞ்சம் என்னச்சுன்னா பேசி, அவர் கொஞ்ச நாள் ஒரு மாதிரி பேசினால நான் வந்து என்னச்சுன்னா அவர் இன்றைக்கி பார்த்து அவர் பேசினேன். நான் அவர் பார்த்து என்னச்சுன்னா அவர் கையை பிடிச்சேன், அவரை கட்டி பிடிச்சேன். அவர் சொன்னேன், நான் உங்களை நேசிக்கிறேன் பாஸ்டர், நான் வந்து நாங்கள் உங்களுக்கு வேறுபட்டவங்க அல்ல, நீங்கள் செய்கிற உதவியை நாங்கள் என்றைக்கு மறக்க மாட்டோம், நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். அவங்களுக்கு என்ன, நம்ம சபை அங்கே வளருது. நம்ம ஒரு 10 பேர் 15 பேரில் ஆரம்பித்த சபை இன்றைக்கி 100 பேர்கிட்ட நம்ம ரீச் பண்ணி போகிறோம். நான் அந்த ஊழியம் வளருது. அவங்க இன்னும் என்னச்சுன்னா அந்த ஒரு 10 பேருக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன, நம்ம மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி. அவங்க வச்சு ஒரு மீட்டிங்குக்கே போக முடியலை, நானும் போக முடியலை. அதனால் நம்ம போன வாரம் பசங்களை அனுப்புன்னு நினச்சேன். அப்போ போல் பாப்பா குழந்தை பிறந்தனால நானும் அதை பற்றி கவனம் செலுத்தாமல் விட்டேன். அவர்கிட்ட நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவங்க மனைவிட்ட சொன்னேன், அவங்க பாஸ்டர்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் அப்படியெல்லாம் விரோதிகள் அல்ல. அவருக்கு என்ன, நான் தனிமையாக இருக்கிறேன், எனக்கு கூட இத்தனை பேருக்கு நான் உதவியாக இருக்கிறேன், எனக்கு உதவி யாரும் இல்லை அப்படின்னு நினச்சேன். நான் அவர்கிட்ட இன்றைக்கி ஒப்புரவாகி அவர் நல்லா பேசி, எனக்கு நேரம் கிடைக்கும்போது வாரம் பாஸ்டர், உங்கள் கூட உட்காந்து நான் பேசுகிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சி ஒரு என்னச்சுன்னா ஒரு கிக் பண்ணிட்டு வந்து எனக்கு சமாதானம். அவர் போன வாரம் ஃபுல்பிட்டை இறக்கூடாதுன்ட்டார், யாருமே இந்த ஃபுல்பிட்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டார். கீழே வச்சு தான் நடத்தணும், ஒன்றும் இல்லை, நமக்கு எதோ ஆறாக நடத்தினா போதும் இல்லை இல்லையா. அதனால் அவர் என்ன சார் அப்படி செஞ்சுட்டாரு. அவர்கிட்ட கோவப்பட்டு என்ன செய்ய, எனக்கு நடக்க வேண்டிய நடக்கணும். நமக்கு ஊழி காரியம் பெருசா வீரியம் பெருசா, நம்ம வீரியத்தில்னா இப்போ காரியம் நடக்காது, அப்புறம் சபை நடக்காமல் போயிடும். அதனால் நான் அவர்கிட்ட இறங்கி போய் தப்பே இல்லை, விட்டு கொடுப்ப தப்பே இல்லை. அதை சொல்லுங்க, விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக மாட்டாங்க, கெட்டு போகிறவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி உங்களுக்குள்ளே உங்கள் ஃபேமிலிக்குள்ளே, இல்லை கணவன் மனைவிக்குள்ளே, இல்லை பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே, இல்லை என்னச்சுன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற என்னச்சுன்னா, இல்லை மாமன் மாமி மருமக்கள்மார் இவங்களுக்குள்ளே, இல்லை சகோதரர்களுக்குள்ளே, உங்கள் உடன்பிறப்புக்குள்ளே யாருக்கிட்டையாவது உங்களுக்கு ஒரு குறைவு இருந்தால் இன்றைக்கி போய் சரிப்படுத்திடணும். ஆமே, நீங்கள் சரிப்படுத்தி பாருங்கள், உங்களுக்குள்ளே ஒரு பெரிய சமாதானம் வரும். அல்லேலூயா. நீங்கள் அவங்க உங்களுக்கு பயங்கரமாக உங்களுக்கு தீமை செய்வாங்க. யோசித்து பாருங்கள், சொத்தை பிரிச்சுட்டு போயிட்டான், எல்லாம் போய் நல்லா இருந்தால் பரவாயில்ல, நாரி போயிட்டான். இப்போ நாத்தம் எடுத்த வாழ்க்கையோடு வரான். அண்ணனே வீட்டுக்குள்ளே வர மாட்டேங்கான். இவன் வந்தால் நான் என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன் அப்படின்னு வீட்டுக்குள்ளே வரலை. ஆனால் அப்பா அவனை நேசிக்கிறார், அப்பா அவனை கட்டி பிடிக்கிறார், அவனுக்கு முத்தம் கொடுக்குறார், அவன் கொண்டு போய் அவனுக்கு நல்ல என்னச்சுன்னா வஸ்திரம் கொடுக்குறார், அவனுக்கு நல்ல சாப்பாடு போடுதார், விருந்து பண்ணுதார். நம்மளாம் ஆண்டுடைய பிள்ளைகள், இயேசு ரத்தத்தின கழுகப்பட்டவங்க. நம்ம இயேசு நம்மளை அப்படி நினச்சிருந்தார்னா நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குமா? இல்லவே இல்லை. இன்னும் நம்ம அக்கிரமத்தில் கிடப்போம், இன்னும் பாவத்தில் இருந்திருப்போம். எனவே மன்னிக்கிற குணம் இன்றைக்கி நமக்குள்ளே வரணும். முதல்ல உங்கள் குடும்பங்களுக்குள்ளே சீர்படுங்க, குடும்பங்களுக்குள்ளே ஐக்கியம் வரட்டும். கசப்பை மாற்றுங்க, வைராக்கியத்தை மாற்றுங்க, கோபத்தை மாற்றுங்க. அந்த வாசித்த பாருங்கள், அந்த ஸ்தோத்திரம் கொலோசியர் அந்த எபேசியர் 4ஆம் அதிகாரம் அந்த 31ஆம் வசனத்தில் பாருங்கள், அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? கொலோசியர் 4:31, சகல விதமான கசப்பு. ஆமாம், யார் மேலே கசப்பு இருக்கா அந்த கசப்பு இன்னைக்கு மாறணும். கோபம் இருக்கா அது மாறணும். மூர்க்கம் அது இருக்கா அது மாறணும். கூக்குரல், அவங்கள பார்த்தா எப்போவுமே நினச்சினா இப்படி கடித்து கொதற மாதிரி இருக்குல்ல, ஆக்ரோஷம் வருதுல, கூக்குரல் மாறணும். தூஷணம், கெட்ட வார்த்தை, அவங்கள பார்த்தாலே நினச்சினா என் வாயில் என்ன வருது அப்படின்னு சொன்னாலே என்னமோ தப்பு. அப்படிலாம் இருக்கா? மற்றவர்களை எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு என்ன செய்யுது நீங்கட்டும், மன்னிங்க. அப்பா அம்மா ஒரு நாள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, உங்களை ஆசீர்வதிக்கணும். நான் உண்மையிலே சொல்லுவாங்க, நாம ஸ்தோத்திரம், கர்த்தர் எனக்கு கொடுத்த அப்பா அம்மாவுக்காக தோத்திரம். அவங்களுக்கு நான் என்னை பார்த்து எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க, நீ ஒன்றுக்கும் உதவ மாட்டேன்னு சொல்லுவாங்க. உங்கள் அண்ணன் தலையில் சுமடு தூக்கினாலும் எங்களை காப்பாற்றுவான்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட தகப்பன் தாய்க்கு இன்றைக்கி கர்த்தர் ஆசீர்வாதமாக என்னை வச்சுருக்கிறார். தோத்திரம். எனக்கு கொடுத்த 2 மாமிக்கா தோத்திரம். எங்கள் மாமா மாமிக்கிட்ட என்னச்சுன்னா, நான் கடைசி மகளை கல்யாணம் முடித்தேன். முன்னால் 4 பேர் இருக்கிறாங்க. ஆனால் எங்கள் மாமி தோளில் கை போடுற ஒரே மருமகன் நான் மட்டும்தான்.
எங்கள் மாமி பக்கத்தில் போய் உட்கார்ற மருமகன் நான் தான். எங்கள் மாமா வந்துட்டாருன்னா எங்கள் மாமி என்னச்சுன்னா கை வைக்க விட மாட்டாங்க. நான் சொல்லுவேன், மாமா வந்திருக்கா வைக்கப்படாதீங்க. எங்கள் மாமி மேலே கை போட்டு என்னச்சுன்னா நடக்குது. எங்கள் மாமா சாப்பிட பக்கத்தில் உட்காந்து அவங்கள தட்டி கொடுத்து நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லுது. ஏன்னா அவங்களுடைய பிளஸ்ஸிங் தான் இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறேன் அப்படின்னா அவங்க எனக்கு என்னச்சுன்னா என்னை ஆசீர்வதிச்சனால தான் கர்த்தர் ஆசீர்வதித்தா. யாரையும் கசப்போடு கூட இருக்கக்கூடாது. அது ஆண்டருடைய நல்ல குணமே இல்லை. அவங்க கூட நல்லா ஒப்புருவாங்க. நான் உண்மையிலே சொல்ல, நான் பிரசங்கம் பண்ணுதேன், நான் உங்களை நடத்துகிறேன், நான் என் வாழ்க்கையில் சரியாக இல்லை அப்படின்னா நான் எப்படி பிரசங்கம் பண்ணுவேன், எப்படி ஊழியம் செய்வேன்? அது எப்படி கர்த்தர் அங்கீகரிப்பார்? அங்கீகரிக்கவே மாட்டார். கர்த்தர் என் கூட பேசாமல் உங்க கூட பேச முடியாதுல்ல. என் வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் நல்ல என்னச்சுன்னா நமக்கு கொடுத்த அது அவங்க சில நேரத்தில் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அவங்கள நேசிங்க, அன்பு செலுத்துங்க, அவங்களுக்கு போய் என்னச்சுன்னா பாருங்கள், அவங்களுக்கு எதாவது கொடுங்க. ஆண்டருக்கு மகிமை. எங்கள் அப்பாவுக்கு பென்ஷன் வருது. எங்கள் அக்கா வீட்டில் தான் இருக்கிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் மாதந்தோறும் எங்கள் அப்பாவுக்கு உதவி செய்கிறேன். நான் எங்கள் வீட்டுக்கு போகும்போது நான் சொல்லுவேன், எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா என்னச்சுன்னா ஒரு பனியன், அதுக்கடுத்து என்னச்சுன்னா ஒரு லுங்கி தான் கட்டி என்னச்சுன்னா உட்காந்துருப்பார். அவர் எப்போ பார்த்தாலும் அதுதான். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு நான் போய் கொண்டு போன ஷர்ட் வெளியில் எங்கேயும் போக மாட்டார், எங்கேயும் வரவும் மாட்டார். ஆனால் அவர் பீரோவை திறந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு என்னச்சுன்னா ஏகப்பட்ட ட்ரெஸ் அப்படி இருக்கும். நான் வாங்கிட்டு போய் கொடுக்குற ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா எங்கள் அப்பா, ஏன்டா எனக்கு எவ்வளோ ட்ரெஸ் இருக்குடா அப்படிம்பார். அதுக்காக எங்கள் அப்பாவுக்கு நான் செய்யாமல் இருக்க முடியுமா? நம்ம என்ன பண்ணுதோம், எப்படி நம்ம பிளஸ்ஸிங்கை நம்ம வாங்கிக்கிடுது? நம்ம இன்னும் நம்ம பெற்றோர்களுக்கு நாம் நுகமாக இருக்கிறோமே, அவங்க நம்மளை எப்படி ஆசீர்வதிப்பாங்க? இன்னும் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்னச்சுன்னா ஒரு கசப்பு நமக்குள்ளே வச்சுருக்கிறோமே, கோபத்தை வச்சுருக்கிறோமே, மூர்க்கத்தை வச்சுருக்கோமே, கூக்குரலை வச்சுருக்கிறோமே, தூஷணத்தை வச்சுருக்கோமே. எப்படி நம்மளை கர்த்தர் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமான பெற்றோராக மாற்றுவார்? அதெல்லாம் மாறட்டும். ஆண்டவர் சொல்லுதார், மன்னி அப்படிங்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா மன்னிங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. எபேசியர் 4:32 சரி, ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. மத்தேயு 18 பாருங்க, 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை பாருங்க. மத்தேயு 18:35 பாருங்க. மத்தேயு 18:35 நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதா உங்களுக்கு இப்படியே எப்படி செய்வார்? மன்னிக்காம போயிடுவாராம். அவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமா. நான் சில உதாரணத்தை உங்களுக்கு பின்னால் வரேன். நம்ம சகோதரர்கள் செய்த தப்பு, என் சொத்தை அபகரிச்சிட்டான், எனக்கு வருகிற நன்மை என்னச்சுன்னு எடுத்துட்டான், எனக்கு என்னச்சுன்னா ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பையும் வச்சுட்டாங்க எங்கள் அப்பா. அதனால் எங்கள் அப்பா அம்மாட்ட பேச மாட்டேன், என் சகோதரிகிட்ட பேச மாட்டேன். நம்ம வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், நம்மளாம் கிறிஸ்தவங்க. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஏன் விட்டு கொடுக்கக்கூடாது, ஏன் சகித்து கொள்ளக்கூடாது? நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியுமா முடியாதா? கெட்டு போக மாட்டீங்க, நல்லா இருப்பீங்க. அவன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாக மன்னிக்காவிட்டார் என் பரமபிதா உங்களுக்கு இப்படியே செய்வ மன்னிக்க மாட்டா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆண்டருக்கு மகிமை. பின்னால் வருவோன்னே அடுத்து 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வந்து பாருங்கள், யாரை மன்னிக்கணும் அப்படின்னு அங்கே வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 2 துக்கம் உண்டாக்கினவன், என்ன உண்டாக்கினவன்? துக்கம், வேதனை உண்டாக்குறவன், வருத்தத்தை உண்டாக்கினவன், அவன் பாடு இதெல்லாம் உண்டாக்கினவன், துக்கம் உண்டாக்கினவன். எனக்கு மாத்திரமல்ல, ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான். நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறேன்? அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனம், இப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையை போதும். அடுத்த வசனம் 7ஆம் வசனம் வந்துருங்க. ஆதலால் நான் என்ன சொல்லுதேன், அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து அவனுக்கு என்ன செய்யுங்க. அவன் நமக்கு துக்கம் உண்டாக்கிட்டான்,
அதனால் அவனுக்கு அது தண்டனை வந்துட்டு, நீங்கள் பழி வாங்குறது உங்களுக்குரியது அல்ல. அதனால இன்னி அவன் அந்த துக்கத்தில் அழிந்து போகாமல் இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்யுங்க, அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்யுங்க அப்படின்னு சொல்லுதார். இல்லையா? அப்போ நம்ம என்னச்சுன்னா, நம்ம வேதத்தில் சில உதாரணத்தை உங்களுக்கு இந்த வசனத்தின்படி நான் சொல்லுவேன். நமக்கு துக்கம் உண்டாக்கினவங்க, நமக்கு தீமை செய்தவங்க, நம்ம உபத்திரப்படுத்தினவங்க, நம்முடைய நன்மைகளை எடுத்துக்கொண்டவங்க, நம்ம வாசனையை கெடுத்தவங்க, நம்ம உயர்வுக்கு தடையாக இருந்தவங்க, இல்லை நம்முடைய வேலைக்கு தொழிலுக்கு தடையாக இருந்தவங்க, இல்லை நம்ம படிப்புக்கு நமக்கு என்னச்சுன்னா இடையூறாக இருந்தவங்க, இன்றைக்கி நம்ம கெட்டு போயிருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் இவங்க தான். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்திருக்கோன்னா இதான் இவங்க தான் காரணம். இன்றைக்கி நமக்கு ப்ரமோஷன் கிடைக்காம இருக்குன்னா இவங்க தான் காரணம். இப்படிப்பட்டவங்க நடுவில் ஆண்டவர் சொல்றாரு, நீ அவரை பார்த்து அந்த என்ன உனக்கு துக்கம் உண்டாக்கினவன், உனக்கு கேடு விளைவித்தவன், உனக்கு என்ன பொல்லாப்பு செய்தவன், இவங்களை நீ மன்னி. நான் எப்படி மன்னிச்சனோ, நீ பாவிகளா இருக்கும் பொழுது நான் உன்னை மன்னிச்சது போல நீ உங்களை மன்னிங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுத. வேதத்தில் சில உதாரணத்தை வாசிக்கிறோம். ஸ்தேவானை பாருங்க. ஸ்தேவான் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 55ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. ஸ்தேவானை குறித்து வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 7:55. அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாய்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பரிசுத்த இயேசுவானவன் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசு நிற்கிறதையும் காண்கிறேன். இவனுக்கு வந்த தரிசனத்தை அவன் சொல்லுதான். சொன்ன உடனே என்ன ஆயிற்று? அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேலே பாஞ்சிட்டாங்க. யோசேப்பு என்ன சொப்பனம் கண்டதுக்கு அவனுக்கு இதே மாதிரி தான் வந்தது. அதே மாதிரி இவனும் பாருங்க, அவன் பார்த்துட்டு உடனே என்னச்சுன்னா அவன் சொல்லுதான், உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் காதுகளை அவர்களை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேலே பாய்ந்து, அடுத்த வசனம் அவன் நகரத்துக்கு எங்கே கொண்டு போயிட்டாங்க? புறம்பே அவனை தள்ளி அவனை கல்லறிந்தார்கள். சாட்சிக்காரர் அவன் வஸ்திரங்களை கலத்தி அவன் சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்திற்க வைத்தாங்க. இங்கே நடந்தெல்லாம் பாருங்கள். அவன் மேலே என்ன எல்லாம் ஒருமனப்பட்டாங்க, பல்லம் கடித்தாங்க, அவனை கொண்டு போய் நகரத்துக்கு புறம்ப கொண்டு போயிட்டாங்க, அவன் மேலே கல்லறிந்தாங்க, அவன் வஸ்திரத்தை கலத்திட்டாங்க. யோசித்து பாருங்கள். அவனை நிர்வாணப்படுத்தி எல்லாம் நினச்சிட்டு அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அவன் சாகடிக்கப்பட்டான். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அடுத்த வசனம், அப்பொழுது கர்த்தரா இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளையில் அவன் நினைச்சுதாங்க மறுபடியும் கல்லடிக்கிறான். அடுத்து அவன் என்ன சொல்லுதான்? அவன் அடுத்து என்ன சொல்லுதான் பாருங்க. 60ஆம் வசனத்தில், அவனும் தான் மேலே கல்லடித்தவங்க, தான் வஸ்திரத்தை கலத்தினவங்க, தன்னை நகரத்துக்கு புறம்பா தள்ளி போட்டவங்க, ஒருமனப்பட்டு தான் மேலே என்னச்சுன்னு பாஞ்சி வந்தவங்களை அவன் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொல்லி, சாக போகல கூட தன்னை சாகடிச்சிட்டான். தான் சாக போறேன், ஆனால் அவங்களையும் மன்னிங்க அப்படின்னு சொல்லுதான். இதுதான் நல்ல எக்ஸாம்பிள். அலையில சொல்லுங்க, மன்னிக்கிறோமா? நம்ம ஏதோ ஒரு சின்ன காரியம் அவங்க செஞ்சிட்டாங்க, அவங்க செஞ்சு நம்ம குறைஞ்சி போகலை. உப்பை தின்னுவேன், தண்ணி குடிப்பான், எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். பழி வாங்குதல் உங்களுக்குரியதல்ல, அது கர்த்தர் பார்த்துக்கிடுவா. நீங்கள் என்ன சின்ன ஸ்தோத்திரம், நீங்கள் மன்னிச்சு பாருங்க, நீங்கள் மன்னிச்சு பாருங்க. அவன் மன்னிங்க, யோசித்து பாருங்க. அவன் ஸ்தேவான் அவங்கள பார்த்து, இந்த பாவத்தை அவங்க மேலே சுமத்தாதான்ப்பா, மன்னியும் ஆண்டவரே கெஞ்சுக்கிறான். இன்னொரு வசனம் பாருங்களேன். அவன் ஸ்தோத்திரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 19 - 21 வர பாருங்க. நம்ம ஸ்தோத்திரம் சீக்கிரம் கொஞ்சம் பார்ப்போம். ஆதியாகமம் 50:19 யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்க, நான் தேவனா? தங்கிட்ட வந்து எல்லாம் சொல்லுதாங்க. அதுக்கு முன்னால் உள்ள வசனத்தை பாருங்கள். அதுக்கு முன்னால் உள்ள வசனத்தை, பின்பு அவனுடைய சகோதரர் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு என்ன செய்யணும், அடிமைங்க. அப்பா இருக்கும்போது சொன்னாருப்பா, எங்களை ஒன்றும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள்லாம் உமக்கு அடிமை தான் அப்படின்னு சொன்னாங்க. அவன் உடனே சொல்லிட்டான், நானே தேவனாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்கள். அடுத்த வசனம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள்,
ஆனால் தீமை செய்ய நினைத்தாங்களா, தீமை செஞ்சாங்களா? சொல்லுங்க. இவன் சொல்ல நினைக்க தான் செஞ்சீங்க, ஆனால் இவங்க செஞ்சது தீமை செஞ்சுட்டாங்க. ஆனால் இவன் சொல்ல நீங்கள் நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு நீங்கள் செய்ய நினைச்சிங்களா தீமை, அதை எப்படி மாற்றிட்டாரு? நன்மையாய் முடிய பண்ணினார். அல்லையில சொல்லுங்களேன். 21ஆம் வசனம் பாருங்கள். 21ஆம் வசனம், ஆதலா நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்களை உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஒரு சத்தம் போட்டாங்க. என்ன கோஷம் போட்டாங்க? சவுல் கொண்டது, தாவீது கொண்டது. தேவையில்லாமல் வாயை விட்டுமா. ரெண்டு பேருக்கும் பிரச்சனை உண்டாக்குனதே இந்த தாய் குளம்தான். சரி, நீங்கள் நல்லவங்க, அதுக்கு இவங்க தான் ஆமேன்னு சொல்லுறாங்க பாருங்க. யோசித்து பாருங்க. அவன் அன்னையிலிருந்து காய் மாறமாய் பார்த்தான். எப்படி பார்த்தானா? எத்தனை தடவை அவனை ஈட்டியை வச்சு குத்த போனான், எரிஞ்சான். அதுக்கு அடுத்து என்னச்சுன்னா, தான் சொந்த மனைவியை கல்யாணம் முடிச்சு கொடுத்து தான் சொந்த மருமகனையே என்னச்சுன்னா கொல்ல பார்த்தான். அதை நன்மை செய்கிற மாதிரி என்ன செஞ்சிட்டான்? தன் சொந்த மகள்கிட்ட கல்யாணம் முடிச்சு கொடுத்து, என் மகா என்னச்சுன்னா வாழை வெட்டியாக இருப்பாளே, அது கூட நினைக்கல, பழி வாங்குது. அது யோசித்து பாருங்க. அதை கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் விரிவாக பாருங்க. தான் மகா என்ன நினைச்சுன்னா ஒருத்தன் புருஷனை இழந்துட்டு இருப்பாளே, அதை கூட நினைக்கல. அவனை சாகடிக்க பார்த்தான், பெலிஸ்தியன் கையில் ஒப்பு கொடுத்தான். அவன் மனாந்தரமாக என்னச்சுன்னா ஓடி போனான். எத்தனையோ தடவை அவனை என்னச்சுன்னா அழிவுக்கு நேரம் நடத்தினான். ஆனால் கர்த்தர் அவன் கையில் கொடுக்கல. வருது, நீ ராஜாவா இருப்பாய். அது எப்படி சொல்? நிச்சயமா ராஜாவா இருப்பாய். உங்கள் மேன்மையை நீங்கள் இழந்துடாதீங்க. நீங்கள் மன்னிச்சு பாருங்க, உங்களுக்கு மேன்மை வரும். மன்னிச்சா என்ன ஆசீர்வாதம்? அந்த வசனத்தை சொல்லுங்க. முதல் ஆசீர்வாதம் மன்னித்தால் என்ன ஆசீர்வாதம்? மத்தேயு 18:35 வாசிக்கும் பொழுது, மத்தேயு 18:35 சீக்கிரம் கொஞ்சம், நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதா உங்களுக்கும் மன்னிக்க மாட்டார். அதுதான் அது நீங்கள் சரியாக வாசிக்கணும்னா மத்தேயு 6:14 பாருங்கள். மத்தேயு 6:14 அதில் வாசிக்கும் பொழுது, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். ஐயா, என் ரத்தத்தை, இயேசுவின் ரத்தத்தினால என் பாவெல்லாம் கழிக்கப்பட்டது. எபேசியர் 1:7 நான் நினச்சேன்னா நான் பாவம் நிவர்த்தி செய்யப்பட்ட ஒரு பரிசுத்தவா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் பிறருக்கு மன்னிக்கலைன்னா உங்கள் பாவமே உங்களுக்கு மன்னிக்கப்படலை. நீங்கள் செய்த அக்கிரமம் மன்னிக்கப்படலை. நீங்கள் செய்த என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், நீங்கள் பாவம் மன்னிக்கப்படாமல் இருக்கிறது. ஆண்டவர் அதைத்தான் சொல்லுதார், நீ மன்னிச்சா உனக்கு மன்னிப்பு அவரிடத்தில் உண்டு. அல்லேலூயா. ரெண்டாவது ஸ்தோத்திரம், மார்க்கு 11:25 மார்க்கு 11:25 வாசிக்கிறோம். நீங்கள் நின்று ஜபம் பண்ணும் போது, நீங்கள் நின்று என்ன பண்ணும் பொழுது? ஜபம் பண்ணும் பொழுது, ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்திற்கு உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறை அவனுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க. அப்போ நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது உங்ககிட்ட என்ன இன்னும் ஒருவருக்கு குறை இருக்குன்னா நீங்கள் என்ன அந்த குறையோடு ஜபம் பண்ணால் உங்கள் ஜபம் கேட்கப்படாது. ஸ்தோத்திரம். நான் நீண்ட நாளாக ஜெபிக்கிறேன் பாஸ்டர், நீண்ட நாளாக நான் நினச்சேன் ஆண்டரை தேடுதேன் பாஸ்டர், தேவ சமூகத்தில் எதற்காய் போராடுதேன், இந்த ஜபம் கேட்கப்படவே இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு யாரோ ஒருத்தருடைய குறைய உங்கள் மனசில் வச்சு அந்த கசப்போடு நீங்கள் ஜெபிக்கிறீங்க, அந்த என்னச்சுன்னா அந்த வேதனையோடு ஜெபிக்கிறீங்க. அதனால உங்கள் ஜபம் கேட்கப்படாமல் இருக்கும். இன்னைக்கு என்னச்சுன்னா யாருக்கிட்ட குறை இருக்கோ அவங்கக்கிட்ட ஒப்புரவாயிட்டு அவங்கள மன்னிச்சுட்டு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். நீண்ட நாளாக கேட்கப்படாத ஜபத்துக்கான பலனை கர்த்தர் இன்றைக்கே உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மூணாவது பாருங்க, மூணாவது யாக்கோப்பு 5:16 யாக்கோப்பு 5:16 வாசிக்கும் பொழுது, யாக்கோப்பு 5, நீங்கள் சொஸ்தம் அடையும் படைக்கு, என்ன அடையும் படைக்கு அப்படி சுகமாக மாடி நீங்கள் விடுதலை பெறும்படி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு
ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் எப்படி இருக்கிறது? பலமுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் சுகமாகணுமா பாஸ்டர், இந்த வியாதிக்காக எத்தனையோ காரியத்துக்கு ஜெபம் பண்ணேன், அதுக்கெல்லாம் விடுதலை. ஆனால் இந்த வியாதி என்னை விட்டு மாறவே மாட்டுக்கு. நானும் என்ன எத்தனையோ வருஷமாக போராடுதேன், இந்த வியாதி அப்படி நீண்டுக்கிட்டே போதே தர இந்த நுகம் என்னை விட்டு மாறவே மாட்டுக்கு பாஸ்டர். இன்னைக்கு நீங்கள் யார்கிட்ட ஒருத்தர் என்னச்சுன்னா நீங்கள் ஒப்புரவாக வேண்டியிருக்கு. உங்கள் குற்றங்கள் என்னச்சுன்னா ஒருவருக்கொருவர் நீங்கள் அறிக்கையிட்டு நீங்கள் போய் ஒப்புரவாகி அந்த இதை நீங்கள் அறிக்கையிட்டு அவங்கள மன்னிச்சிருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த வியாதிங்கிற அந்த பெரிய என்னச்சுன்னா பாடு உங்களை விட்டு மாறும். அல்லேலூயா. நீங்கள் பூரண சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 19:11 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 19:11 வாசிக்கிறோம். 19:11 ஸ்தோத்திரம். மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு என்ன கொண்டு வருமா? மகிமை. ஆண்டவர் சொன்ன, உன் சத்துருக்கள் நடுவே உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். அல்லேலூயா. ஜாதிகள் நடுவே உன்னை மேன்மைப்படுத்துவேன். உங்கள் வாழ்க்கை என்னச்சுன்னா மகிமை உள்ளதாய், ஆசீர்வாதம் உள்ளதாய், சிறந்ததாய், செழிப்புள்ளதாய் உங்கள் வாழ்க்கை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். அந்த மகிமை வெளிப்பட வேணும்னா நீங்கள் பிறருக்கு மன்னிச்சு பாருங்க. உங்களை குற்றம் செஞ்சவங்களை, உங்களை வேதனைப்படுத்தினவங்களை, உங்களை ஆசீர்வாதத்தை தடையா இருந்தவங்களை, உங்களை துன்பப்படுத்தினவங்களை நீங்கள் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் மன்னிச்சு பாருங்க. அதை மன்னிச்சு நீங்கள் மறந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை மகிமையாய் தேசத்தில் வைப்பார். அல்லேலூயா. அடுத்து நீங்கள் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம். அங்கே வாசி, எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னிக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துனுடைய சன்னிதானத்தில் மன்னிக்கிறேன். எதுக்கு? அடுத்த வசனம் பாருங்க. சாத்தானாலே நான் மோசம் போகாதபடி அப்படி செய்தேன். சாத்தானால என்ன செய்ய? அவன் தந்திரவாதி, அவன் தந்திரம் உள்ளவன். சாத்தான் நம்மளை வஞ்சிக்க கூடாது. நீங்கள் மன்னிக்கலை அப்படின்னா உங்களுக்குள்ள கசப்பையும் வெறுப்பையும் அந்த என்ன தூஷணத்தையும் உங்களுக்குள்ளே வச்சு என்னச்சுன்னா உங்களை அவனுடைய ஆளாக மாற்றிடுவான். அவனுக்கு நீங்கள் மோசம் போகாமல் இருப்பதற்கு ஒருவருக்கொருவர் மன்னிங்க. அல்லேலூயா. பாருங்க, சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். எப்படி செய்தேன்? 10ஆம் வசனத்துக்கு வாங்க. 10ஆம் வசனத்தில் ஆமென். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துனுடைய சன்னிதானத்தில் மன்னித்திருக்கிறேன். மன்னியுங்கள், சாத்தானால் நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி. பிசாசின் கண்ணிகளுக்கு நீங்கள் தப்பணும்னு சொன்னால் பிறரை மன்னிக்க பழகுங்கள். அல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்க 44-45 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அடுத்த வசனம் பாருங்க. அப்படி செஞ்சா, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. உங்களுக்கு தீமை செஞ்சவங்க 44ஆம் வசனம் பாருங்க. 44ஆம் வசனத்தில் உங்களுக்கு சத்துருவாக இருந்தவங்க, உங்களை சபிச்சவங்க, உங்களை பகைச்சவங்க, உங்களை நிந்தித்தவங்க, உங்களை துன்பப்படுத்தினவங்க, இவங்களுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு நினைத்தோடு இல்லாமல் அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுதலையும் நன்மை செய்வதிலையும் அவங்களுக்காக நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுதாரு, நீ மன்னிச்சிட்டனா எனக்கு பிள்ளையா மாறிடுவேன். அதனால தான் அவர் சொன்னார், நான் மன்னித்தது போல நீங்கள் என்னச்சுன்னா ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இப்போ இன்னைக்கு மன்னிக்கணுமா மன்னிக்கக்கூடாதா? இன்னைக்கு நீங்கள் என்னச்சுன்னா அந்த எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தின்படி நீங்கள் இங்கிருந்து போயிடக்கூடாது. எபேசியர் 4:31 எழுது. சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்க்கணமோ அது உங்களுக்குள்ளே இருந்து இன்றைக்கி இங்கேருந்து போகக்கூடாது. நீங்கள் அந்த 32ஆம் வசனத்தின்படி 32ஆம் வசனத்தின்படி 32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாக இருந்து கிறிஸ்து தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்க. மன்னித்தால் என்ன நடக்கும்? மன்னித்தால் உங்கள் தப்பிதங்கள் மன்னிக்கப்படும்.
ஆமே. மன்னித்தால் உங்கள் ஜெபம் கேட்கப்படும். மன்னித்தால் நீங்கள் சுகமாவீர்கள். மன்னித்தால் உங்களுக்கு மகிமை உண்டு. மன்னித்தால் நீங்கள் என்னச்சுன்னா வருகிற கோபத்துக்கு, அந்த சத்துருடைய சூழ்ச்சிக்கு என்னச்சுன்னா, அவனுடைய என்னச்சுன்னா அந்த தீங்குக்கு நீங்கள் தப்பி வைக்கப்படுவீர்கள். மன்னித்தால் நீங்கள் தேவனுடைய புத்திரராய் மாற முடியும். அல்லேலூயா. எனவே அப்படிப்பட்ட மன்னிக்கிற சுபாவத்தை ஆண்டவர் நமக்கு தந்து நடத்துவாராக. அப்படி எல்லாரும் கண்களை மூடி அப்படி எழும்பி நிற்போம். எல்லாம் எழும்பி நின்று ஒரு நிமிஷம் நல்லா ஜெபம் பண்ணுவோம். ஒரு நிமிஷம் எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆமே ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆமே தோத்திரம். எல்லாம் சொல்லுங்கள், ஆண்டவரை பார்த்து எல்லாம் கேளுங்க. ஆண்டவரே, இந்த மன்னிக்கிற இன்றைக்கி யாருக்கிட்டையாவது ஆமே தோத்திரம். இன்றைக்கி என்ன சின்ன ஸ்தோத்திரம், உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி கிட்ட பேசாமல் இருக்கிறீங்களா? ஆமே தோத்திரம். இல்லை பெற்றோர்கள் இடத்துல பிள்ளைகள் நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்களா? இல்லை என்ன சின்ன ஸ்தோத்திரம், அந்த உறவுகள் சகோதரர்களுக்குள்ளே இருக்கிற உறவுகளை அந்த கசப்பு உங்களுக்குள்ளே அப்படி இருந்துக்கிட்டே இருக்கா? ஆமே தோத்திரம். உங்களை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர் ஒருத்தர் தான். இல்லை சபை மக்களுக்குள்ளே உங்களுக்குள்ளேயே சிலரை பார்த்தா என்னச்சுன்னா உங்களுக்கு வெறுப்பு, இந்த இடத்துல நான் ஆராதிக்க வருவதற்கு எனக்கு விருப்பமே இல்லை இவங்களை பார்த்தா அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கா? ஆமே தோத்திரம். இல்லை நீங்கள் கர்த்தரை பார்க்க வரீங்க, நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைகள், உங்களுக்குள்ளே அந்த கசப்பு இருக்கக்கூடாது, உங்களுக்குள்ளே அந்த கோபம் இருக்கக்கூடாது, உங்களுக்குள்ளே அந்த தூஷணம் இருக்கக்கூடாது, உங்களுக்குள்ளே அந்த வைராக்கியம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இன்றைக்கி மாற்றிட்டு, ஆண்டவரே நீ எங்கூட பேசியிருக்கிறீங்கப்பா, நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்கள், மன்னிக்கிற ஆண்டவரே. எல்லாம் நீங்கள் அவங்க யாரெல்லாம் உங்கள் மனசில் ஆண்டவர் கொண்டு வராங்களோ, இதான் உன் ஜெபம் நான் கேட்கப்படலைன்னு கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தியிருப்பா. இதனால தான் நீ சுகம் அடையலை, இதனால தான் நீ உனக்கு மகிமை வரலை, இதனால தான் நீ என்ன சாத்தானுடைய வலையிலிருந்து நீ சிக்குண்டு, சாத்தானுடைய வலையிலிருந்து நீ சிக்குண்டு இருக்கிற வெளியே வரலை, இதனால தான் அவன் வாழ்க்கையில் என்ன சின்ன ஸ்தோத்திரம் நான் என் பிள்ளைங்கிற சுதந்திரம் நீ அடையாமல் இருக்கிற. எந்த காரியத்தில் இன்றைக்கி நம்ம திருந்தணுமோ அதை ஆண்டோடைய சமூகத்தில் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் ஸ்தோத்திரம். நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரை பார்த்து, அப்பா ஆண்டவரே எனக்கு மன்னிக்கிற அந்த சுபாவத்தை தாரும், அந்த கசப்பை என்னை விட்டு எடுத்து போடுங்க. இன்றைக்கி நான் அவங்கள மன்னிக்கிறேன்னு சொல்லி அது யாராக இருந்தாலும் அவங்கள பார்த்து சொல்லுங்கள். அவங்கள பார்த்து முன்னால் வச்சு சொல்லுங்கள். இன்றைக்கி அவங்க இங்கே வந்திருந்தாங்கன்னா இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே அவங்கள பார்த்து சாரி என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் அவங்களுக்கு தீமை செய்யலை, ஆனால் அந்த ஒரு கசப்பு உங்களுக்கு தீமை செஞ்சனால அவங்க மேலே அந்த கசப்பு அப்படி இருந்துக்கிட்டே இருக்குது, அந்த கோபம் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் அவங்கள பார்த்து, அவன் மேலே என்னச்சுன்னா எனக்கு ஒரு கசப்பு இருக்குது, அந்த ஒரு கோபம் இருக்குது, நான் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் வரும், உங்கள் வாழ்க்கையில் சுகம் வரும், உங்கள் வாழ்க்கையில் என்னச்சுன்னா மகிழ்ச்சி வரும், உங்கள் வாழ்க்கையில் விடுதலை வரும், உங்கள் வாழ்க்கையில் என்னச்சுன்னா அற்புதம் நடக்கும், உங்கள் வாழ்க்கையில் மகிமை வெளிப்படும். ஸ்தோத்திரம். உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் ஏன் தடை பண்ணணும்? உங்கள் சுகத்தை நீங்கள் ஏன் இழந்து போகணும்? உங்கள் சமாதானத்தை ஏன் நீங்கள் இழந்து போகணும்? ஏன் நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கணும்? ஏன் உங்களுக்கு வருகிற மகிமையை நீங்கள் அடையாமல் போகணும்? ஏன் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜெபம் கேட்கப்படாமல் நினச்சிட்டு போகணும்? ஆண்டருக்கு ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து இன்றைக்கி நீங்கள் மன்னிச்சு பாருங்கள். ஆண்டர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பா. பிள்ளைகளானால் சுதந்திரவாளிகளாய் மாற கர்த்தர் கிருபை தருவார். எங்கள் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் எங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் ஒவ்வொருவரும் நீ பேசி இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, யார் மேலே எங்களுக்கு கசப்பு இல்லைப்பா, எதை நினைத்து கலக்கம் இல்லைப்பா. எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லுவேன்ப்பா. அவங்க எனக்கு தீமை செஞ்சதாங்கப்பா, ஆனால் என்னை நன்மைக்கு என்னை செஞ்சீங்கப்பா. நீங்கள் அவங்க செஞ்ச தீமை எனக்கு நன்மையாக முடிய பண்ணிட்டீங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே உடன் பிறந்தவங்களோ, எங்களுக்குள்ளே பெற்றெடுத்த பெற்றோரோ, நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளோ, இல்லை எங்களுடைய மாமனோ மாமியோ, இல்லை எங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோ, இல்லை எங்கள் கூட கர்த்தரை ஆராதிக்கிறவங்களோ, வேலை செய்கிறவங்களோ, தொழில் செய்கிறவங்களோ, எங்களை சுற்றி வாழுகிறவங்களோ யாராக இருந்தாலும் ஆண்டவரே, அந்த கசப்போடு எங்கள் வாழ்க்கை வாழாமல் அந்த சமாதானத்தை அடைவதற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்குறப்பா. எங்களுடைய பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் மன்னிக்கிற அந்த சுபாவத்தை தந்து ஆண்டவரே, அந்த கிறிஸ்துவின் சுபாவம், தெய்வீக சுபாவத்தை நிரப்பப்பட்டவர்களாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. கிருபையின் தயவு இருக்கட்டும். தொடர்ந்து இருக்கிற ஆண்டவரை சர்வீஸ், ஆண்டவரை யூத் சர்வீஸை ஆசீர்வதியும். உம்முடைய மகனை பயன்படுத்தப்பா. கிருபை கூட இருப்பதாக பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தர் இயேசுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த அநேகம் சமாதானம் ஆசீர்வாதம் பாதுகாப்பும் சுகமும் நாம் அனைவரோட எல்லா பரிசுத்தவான்களும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாக இருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள். என் ஆத்துமா
என் முழு உலமே என் ஆத்துமாவே அவர் செய்த சகல மறவா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.